விஜய்க்கு வந்து தகவல் கொடுக்குற அளவுக்கு மெசேஜ் போயிருக்காங்க மேடம். பேர் வந்து தர்ணிகா, பேர் மாற்றி சொல்லியிருக்காரு. பாப்பாவை காண தொலைவே கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அந்த மெசேஜ் வந்து அங்க ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு பாஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் ஆயிருக்கு. சுத்தி இருக்கிற இடத்துல இருந்ததை பாக்கலையான்றதுதான் கேள்வி. நீரஸ்டாவா சுத்தியில தானே இருந்திருக்காங்க, அந்த இடத்துல தானே விழுந்திருக்காங்க. அது அவங்க யாரும் பாக்கலையா இல்ல யார் கண்ணுக்கும் படலையான்றது தெரியல. இல்ல கூட்டத்துல வந்து அவங்கவுங்களை காப்பாங்க மேடம். அவங்க தப்பிக்கிறதுக்கு மேல இதான் வந்து ஓடி அவங்க அம்மா பொண்ணு பேர் அவங்க அம்மா சொல்லாம பொண்ணு பேர் தெரியாது இல்லைங்களா? ஆமா, யாரு அந்த பொண்ணு பேர் சொல்லிருக்கணும்? அம்மா தான் சொல்லிருக்கணும். அப்ப அம்மா அழகா அம்மாவும் அதுல அது எப்படி நீங்க சொன்ன மாதிரி பேர் வந்து அம்மா சொன்னாதான் தெரியும். அம்மா சொல்லிருக்காங்க, அதனாலதான் இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. எங்க பொண்ணு ஆனா அப்புறம் அவங்களுமே விழுந்துட்டாங்களே. ஆனா நான் அதனால நினைக்கிற கிட்டக்க இருந்திருக்காது, தள்ளி விட்டுருப்பாங்க. கூட்டம் வரும்போது தள்ளிட்டே வந்திருப்பாங்க. அதனால வந்து காணோம், நம்ம பொண்ணை காணாம சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அதை வச்சு வந்து விஜய், ஏன்னா பாப்பாவும் விவரம் தெரிஞ்ச பாப்பா இல்ல, சொல்லிருக்கும்ல நான் இங்க இருக்கேன், அதால சொல்ல முடிஞ்சதுதான் சொல்லிருக்கேன். நான் இருக்கேன். இவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு வரணுமா? என்ன வந்து அங்க இருக்கிறவங்க அவரு ரோட் ஷோ மாதிரி போறாரு. இவ்வளவு தூரத்துலயும் வந்து இப்ப இது இழப்பை யாரு இப்பதான் சமீபத்துல ஒரே பொண்ணு இருந்துச்சு, அதுவும் உண்மையிலே அந்த மாதிரி நடிகர்கள் அப்படி ஏதாவது உண்டா? அவங்க பாக்கணும் யாரும் கூப்பிடுறது. இங்க நிறைய பேர் போனாங்க. எடுத்துட்டுதான் டெம்போல போயிருக்காங்கன்னா டெம்போ ஏற்பாடு பண்ணி போனது யாரு? ஏன் கேக்குறேன்னா, கூட்டு போனவங்க பத்திரமா படணும் இல்ல, அது மாதிரி விடலையே. போனவங்க எத்தனை பேர் வந்து திருப்பி வந்துட்டாங்க? இப்ப ஒரு 6-7 பேர் தான் வந்திருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 5 பேர் போனாங்கன்னா 5 பேர் காலிட்டாங்க, 10 பேர். அப்படி பார்த்தாக்க இவங்களாதான் ஒரு டெம்போ ஏற்பாடு பண்ணி போயிருக்காங்க எல்லாரும். அதுல இப்படி ஆயிடுச்சு. இப்ப அவங்க நிர்வாகிகள் தரப்புல கூட்டிட்டு போல, கட்சி போடாத கட்சி. அதான் கேக்குறேன். ஏன்னா கூட்டிட்டு போறாங்க, சேஃபா கொண்டு வந்து அவங்களே கொடுக்குறாங்க. நான் எதுக்காக கேக்குறேன், நம்ம ஒரு கட்சி சார்பில் இவ்வளவு தூரமா இருக்கிற கிராமத்துல இருந்து கூட்டு போறாங்க. அவங்கதான் பாதுகாப்பா கொண்டாந்து விடணும் இல்லையா? அது யார் கூட்டு போனாங்களோ அவங்க கொண்டு அவங்க பொறுப்பு. பொம்பளைங்களை எப்படிமா கீழே விழுந்தா எழுந்திருக்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்கள யார் கூட்டு வருவாங்க? நமக்கு கொஞ்சம் அறிவான வந்துட்டோம் நம்ம இல்ல. கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, கூட்டமா இருக்குன்னு வாய்ஸ் மெசேஜும் அனுப்புறீங்க. அப்படி இருக்கும்போது அதை கேட்டுட்டு இவங்க வந்திருக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.